ஆல் இண்டியா ரேடியோ மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் FM 103.3 நேயர் நெஞ்சம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மதுரையை சேர்ந்த மாதவ் நாங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர் தொடர்ந்து அவங்க கிட்ட அதே சுவாரஸ்யம் குறையாமல் நம்ம பேசிடலாம். இப்ப இசைத்தட்டு பத்தி நிறைய விளக்கம் வந்து கொடுத்தீங்க, அதாவது உங்களுடைய அனுபவங்கள். இசைத்தட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து கேசட்ல பாடல் பதிவு பண்ணி கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப அதையும் நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல மேடம், அதாவது பாட்டு கேட்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் மேடம். அதாவது நம்ம வாங்குறதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி. அந்த 80ல இருந்து 90 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஊதியம்ங்கிறது ரொம்ப குறைவா தான் இருந்தது. சோ நம்ம அதுல வந்து நம்ம எல்லார் வீட்லயும் பாடுற மாதிரி நம்ம வீட்லயும் பாடணும்னு ஒரு ஆசை இருக்கும். நிச்சயமா வந்து ரேடியோ ஒரு தெருவுல ஒரு வீட்ல தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வீட்ல ரேடியோ இருக்கு, ரைட், ஓகே. அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது பக்கத்து வீட்ல அடுத்த வீட்ல ஒரு அண்ணன் பூக்களை பறிக்காதவர்கள் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்ட் நம்ம வீட்ல கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம வீட்டு ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு ஒரு கேசட் வாங்கினா எப்படி இருக்கும்? அப்ப வீட்ல குடுக்குற பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து எனக்கு பிடிச்ச பாட்டா 90 கேசட் வேணா ஒரு பக்கம் 9 பாட்டு வரும். 10வது பாட்டு சின்ன பாட்டு எழுதணும், இல்லன்னா அந்த பாட்டு பாதியிலே கட் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு படத்துலயும் ஒரு பாட்டு 18 பாடம் எழுதுவேன். ஒரு நாள் இப்படி எழுதி கொண்டு கொடுத்த உடனே அந்த ரெக்கார்டிங் சென்டர் வச்சிருக்கவங்க வந்து என் ஷோல்டர்ல ஒரு தட்டிட்டு சிரிச்சாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னாங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு. இந்த ரெக்கார்டுக்கு ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்துச்சு, நீங்க தான் இன்னைக்கு 18 படத்தையும் எடுக்க வச்சு அந்த ரெக்கார்டெல்லாம் தொடக்க வச்சு இன்னைக்கு தெளிவா போட வச்சீங்க. இப்ப வந்து நான் சொல்ற காலகட்டம் அப்ப கொஞ்சம் சிடி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா கேசட்டும் 95% கேசட்லயும் 5% தான் சிடியும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கேசட்டே எல்லாரும் வீட்லயும் பரவலா இருக்கும்போது என்னுடைய பாக்கெட் மணில நிறைய நான் கேசட்டுக்கு தான் மேடம் செலவு பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட அப்பவே நான் 400 கேசட் வச்சிருந்தேன் மேடம். இந்த 400 கேசட்டுமே பாத்தீங்கன்னா அதோட ஒர்த்துன்னு பாத்தீங்கன்னா இப்ப 20,000 30,000 மேல வரும், கூட வரும். அதோட ஒர்த்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அம்பர் ஆப் கேசட் தான் 400 சொல்றேன். அதை நான் கேசட்டா பிளைன் கேசட் வாங்கணும், அதை ரெக்கார்டிங் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு. எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே அது என் கண்ணுக்கு கேசட்டாவே தெரியும். இசைத்தட்டுல இருக்கிறத தவிர வேற எதுலயுமே கிடையாது மேடம். அது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. அது கேட்கறவங்களுக்கு தெரியும், இசை ரசிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த இசையோடைய பிரியத்திலே ஒரு பாடல் கேட்கலாம், சொல்லுங்க. ரஜினி நடிச்ச வீரா படம், அந்த படத்துல அதுலயும் ரஜினி வந்து இசையமைப்பாளராக தான் ஆவாரு. அவர் கிராமத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டிக்கு கலந்துக்க வருவாங்க. அப்ப வந்து ஒரு பாட்டு போட்டியில அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களோட மகளுக்கு வந்து ஒரு உதவி பண்ணிருப்பாரு, அதனால ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுப்பாங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மெலடியா இருக்கும், ஆனா ரஜினிகாந்தோட முகம் ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பழைய காதலியை நினைச்சு, அவங்க காதலி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, அவங்களை நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தமா இந்த போட்டியில நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஜெயிச்சா நமக்கு பணம் கிடைக்குமா, நம்மளோட கடனை அடைச்சிடலாமா அப்படிங்கிற பல கவலைகளோட அந்த பாட்டை போடுவாரு. அந்த வகையில எனக்கு வீரா படத்துல வர கொஞ்சி கொஞ்சி அதுல மைக்ல பாடுறதுனாலையும் இப்ப நான் மைக்ல பேசுறதுனாலையும் அந்த பாட்டு எனக்கு மிகவும் கவர்ந்த பாடல். ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.